Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஹேண்ட்மேட் சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம் फ्रेंड्स, ஏன் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஹேண்ட்மேட் சோப்பை குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாமே? ஏன் அவங்களுக்குன்னு தனியா ஒரு சோப் செய்யணுமா அப்படி நீங்க கேப்பீங்க. அதுக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அழுக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்காது. அவங்களுக்கு ஆனா ஸ்கின்னுக்கு மாய்ஸ்டும் சாஃப்ட்னஸும் ரொம்ப முக்கியம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை நம்ம சேர்த்து தான் நம்ம ஹேண்ட்மேட் சோப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம நார்மலாகவே காஸ்டிக் சோடா வாட்டர் நம்ம சொன்ன ரேஷியோ எடுத்துக்கோங்க. தென் 500 கிராம் கோகோனட் ஆயில் இருக்கிற இடத்துல 350 கிராம் கோகோனட் ஆயில், தென் ஆலிவ் ஆயில் 100 கிராம், 50 கிராம் ஷியா பட்டர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் மோல்டில் போர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஹேண்ட்மேட் சோப் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் 45 days க்யூரிங் ரொம்ப முக்கியம்.